1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14-15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகத்தினால் உண்டானவைகள். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற இந்த மகன் அவர்கள் காண்பிட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள். இன்று நாங்கள் வாசிக்கப்பட்ட 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 15, 16 முதல் நீங்கள் எங்களோட பேசணுமா இருக்கிற சகோதரர்களே, இதில் மறைமுறை ரகசியத்தை காண்பித்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க எங்களுக்கு திரும்பி தரணுமா இருக்கிற எல்லாத்தையும் கனவு மகிமைகளுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. கடந்த வாரத்திலும் இதே வசனம் தான் நம்ம வாசித்தோம். ஞாபகம் இருக்கா? கடந்த வாரத்தில் செய்திக்கும் இதே வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆனால் பாருங்க, 16ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். இப்போ கடந்த வாரத்தில் மாம்சத்தின் இச்சையை குறித்தும் கண்களின் இச்சையை குறித்தும் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஜீவனத்தின் பெருமையுமாகிய ஜீவனத்தின் பெருமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஜீவனத்தின் பெருமைனா என்னது? ஜீவனத்தின் பெருமைனா என்ன? அப்போ இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை அதான் நம்முடைய ஜீவனம். நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? பெருமை உள்ள வாழ்க்கையா இருக்குதா அல்லது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்குதா? பாருங்க, வசனம் சொல்லுது மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே இப்ப பாருங்க, இந்த வசனத்துக்கு ஏற்றார் போல இப்ப ஆவிக்குரிய வட்டாரத்திலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் இந்த ஜீவனத்தின் பெருமை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதா? நம்ம அநேகரை பார்க்கிறோம், அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கிறோம். சரி, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அல்லது கர்த்தரை தொழுகிற பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக அப்படியாப்பட்ட ஜீவனத்தின் பெருமை இருக்குதா என்பதை குறித்து நம்ம இந்த நாட்களில் சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த வசனம் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம செய்ய வேண்டியது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ. இப்ப பாருங்க, ஒரு குறிப்பா நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வேதம் அங்கீகரிக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை வேதம் அங்கீகரிக்கிறது. அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்பதை
வேதம் அங்கீகரிக்கிறது. சரி, அதற்கு மேற்பட்டு ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அதற்கு மேற்பட்டு ஒரு ஆண் பெண் மேலேயோ ஒரு பெண் ஆண் மேலேயோ விருப்பம் கொண்டால் அதுக்கு பேர் என்னது? இருக்கட்டும். விருப்பம் கொண்டால் அதுதான் இச்சை. அதுதான் இச்சை. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். சரி, இப்ப உலகத்தில் இருக்கிற இப்ப நமக்கு ஒரு தேவைக்கு ஒரு வாகனம் தேவை. நம்முடைய போக்குவரத்துக்காக நமக்கு ஒரு வாகனம் தேவை. இன்னைக்கு ஒரு வாகனம் எவ்வளவு ரூபாயில வாங்கலாம்? ஒரு 2 வீலர் வாங்கலாம், எவ்வளவு ரூபாயில வாங்கலாம்? 20,000. பழசு கொஞ்சம் பழைய வண்டி வாங்கினா ஒரு 30,000 கூட வாங்கலாம். ஆனா அதே 2 வீலர் 3 லட்சத்துக்கும் இருக்கிறது. நம்முடைய தகுதி என்ன? நமக்கு வண்டி இருக்கு, வேலைக்கு போறது, நம்முடைய தேவைக்காக வண்டி, நம்முடைய பெருமைக்காக வண்டி வாங்கலாமா? ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல இந்த பெருமைக்காக வாழ்கிற கூட்டமும் இருக்கிறது. அப்ப அந்த பெருமைக்காக வாழ்ந்தால் அது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோம். இப்ப ஜீவனத்தின் பெருமையை குறித்து வேதாகமத்துல யாரையாவது ஒரு சிலரை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பெருமை கொண்டு விழுந்து போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வேதாகமத்துல இருந்து யூதாஸ் காரியோத்து அவன் பெருமை கொண்டானா? யூதாஸ் காரியோத்து பெருமை கொண்டான் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆனால் இச்சை அவனுக்கு வந்தது. அந்த வெட்டி காசு மேலே அவனுக்கு ஆசை வந்தது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுக்குண்டான பலனை அவன் அடைந்து தீர்ந்தாயிற்று. வேற யோசேப்பின் சகோதரர்கள். சரி, அவங்க என்ன பெருமை கொண்டாங்க? பெருமை கொண்டாங்க, ஜீவனத்தின் பெருமை. இப்ப பாருங்க, இத முதல்ல இத பெருமை கொண்டதை யார் தெரியுமா? முதல்ல பெருமை கொண்டதை யார் தெரியுமா? என்ன பெருமை கொண்ட? நீங்க சாப்பிடுங்க இல்ல, தவறு. அவ என்ன பெருமை கொண்டான்னு சொல்ல பார்ப்போம். அது நீங்க நினைக்கிற மாதிரி வாசனை நீங்க இப்போ எடுக்க முடியாது. அவன் என்ன பெருமை கொண்டான்னு தெரியுமா? நான் தேவனுடைய சிங்காசனத்துல போய் உட்காருவேன் அப்படின்னு பெருமை கொண்டேன். பெருமை கொண்டதுல இருந்துட்டா அந்த லூசிபர் என்ன பண்ணாரு? பூமியில பிடிச்சு தள்ளி விட்டார். அதை நீங்க வாசிக்கணும்னா அங்க சேக்கிரத்தின் புஸ்தகத்துக்கு போகணும், அல்லது ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு போகணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல் பெருமை கொண்டவர் யாரு? லூசிபர். லூசிபர் என்று சொல்லக்கூடிய பிசாசானவங்க முதல் பெருமை கொண்டு தள்ளப்பட்டிருக்கிறான். அப்புறம் இப்ப அந்த 3 ஒண்ணா சேர்ந்தே வந்துருது. எது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப அந்த மாதிரி இந்த ஜீவனத்தின் பெருமை கொண்டு ஒருத்தர் விழுந்து போனார். அவர் யாரும் பார்க்கலாமா? வாசிங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எப்படிங்களா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். முதல் வசனம் வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். இந்த வசனம் ஒன்று எப்படி ஆரம்பிக்குது? மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். யுத்தத்துக்கு யார் போகணும்? நம்ம போனது யாரு? யுத்தத்துக்கு போனது யார்? சேவகன் மக்கள் தான் போனாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாரு? எருசலேமிலே இருந்து விட்டார். சரி, இருந்தது தான். அப்ப பாருங்க, ஒரு நாள் சாயங்கால வேளையிலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமுள்ள இருந்தாள். அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாங்களாமா? வெகு சௌந்தரியமுள்ள ஸ்திரியா இருந்தாங்க. அப்ப ராஜா மாடியில போய் உலாத்திட்டு இருக்கிறார். இப்ப உலாத்துறது தான் சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரிய பார்த்துட்டாரு. இப்ப பார்த்தவர்களுக்கு அவருக்கு என்ன வந்துருச்சு? இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை வந்துருச்சு. இப்ப இவர் சவுல் ராஜாவின் நிமித்தம் துரத்தப்பட்ட போது, அல்லது தன்னுடைய மகனால் துரத்தப்படுகிற பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார்? ஆனால் பாருங்க, இப்போ ராஜ அரண்மனையில் இருக்கிறார். இவருக்கு என்ன வந்துருச்சு? மேன்மை வந்துருச்சு. இவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இப்பொழுது இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இவர் வஞ்சிக்கப்படுகிறார். இப்ப இவர் இந்த மாதிரி ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரியை கண்டு அந்த ஸ்திரியோடு ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறதோடு இல்லாமல் ஸ்திரியுடைய கணவரையும் தாவீது ராஜா கொலை செய்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இச்சை. சரி, இப்படியாக இந்த தாவீது ராஜா அடுத்த உத்தரம் பார்க்கலாமா? வாசிகள் தானியேல் 4:29. தானியேல் 4:29. வாசிகள். எடுத்தவங்க வாசிங்க. தானியேல் 4:29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி. இப்ப இவரும் இந்த நேபுகாத்நேசர் எங்க உலாவி இருந்தாரு? அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது வல்லமையின் பராக்கிரமத்தினால் இப்ப பாருங்க, அவர் உள்ள அந்த உலாவி கொண்டிருக்கும் போது என்ன வந்துருச்சு?
பெருமை வந்துருச்சு. பெருமை வந்ததுக்கு வந்து என்ன சொல்றாரு? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொன்ன? மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்ப பாருங்க, இங்க இதே ராஜாங்க இதுக்கு முந்தின காரியங்கள் எழுதியிருப்பார். இந்த பூமியிலே இஸ்ரவேலின் தேவனாகி அல்லது தானியலின் தேவனாகி அல்லது சாத்ராஜ் மேசேக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று புகழ்ந்து எழுதியிருப்பார். ஆனா அந்த ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? பெருமை வந்து விட்டது. அப்படின்னா அந்த நேபுகாத்நேச்சருடைய அந்த மகா பாபிலோனுடைய அரண்மனை இன்றைக்கு வரைக்கும் அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது பல மைல் தூரம் அந்த அரண்மனை கட்டப்பட்டிருந்தது. தொங்கும் தோட்டங்கள் அந்த அரண்மனையில இருந்தது. அப்ப உலாட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. இப்ப இந்த பெருமை அந்த வார்த்தையை சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு? அவருடைய ராஜ்யம் அவர்களுக்கு நீங்கிடுச்சு. ஆகவே பெருமை ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரராக இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்கட்டும், பெருமை வரவே கூடாது. பெருமை வந்தாவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லாமல் போயிடுவோம். சரி, கர்த்தர் இன்னொருத்தரை பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 5:1 வாசிங்க. 5:1. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் கொடுத்தார். அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் கொடுத்தார். சரி, இப்ப 1000 பேருக்கு முன்பாக பெரிய விருந்து செஞ்சேன். ராஜா 1000 பேருக்கு முன்பாக விருந்து செய்யலாம், அதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசிங்க. பெல்சாத்சார் திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவர் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொன் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இப்ப பாருங்க, விருந்து செஞ்சது பெருசு இல்ல, விருந்து செஞ்சது தவறு இல்லை. இப்போ திராட்சரசம் முடிச்சாங்க. இந்த திராட்சரசம் இவனுக்கு பெருமை வந்து என்ன பண்ணிட்டா, எந்த பாத்திரத்தில் குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. தேவனுடைய ஆலயத்திலிருந்து எருசலேமிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து தன்னுடைய தகப்பனால் கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களில் திராட்சை ரசம் குடிக்கும்படி ஆசை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. இப்ப யாரெல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்க? பிரபுக்களும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும். இப்ப எல்லாருமே சேர்ந்து திராட்சை ரசம் குடித்து கழித்து அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும்
மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்ப அதோட நிப்பாட்டாம என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் திராட்சரசம் குடிச்சு பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்துச்சு? அந்நேரத்திலே அந்த நேரத்திலே மனுஷ கைவர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? பெருமை வந்து என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களில திராட்சரசம் போட்டிருக்குது. ஆனா இங்க குடிச்சது என்னது? மது குடித்து ஒரே கடிப்பா இருக்கும் பொழுது அங்க விரல் வந்து எழுதி உடைய ராஜ்யமும் விழுந்து போயிட்டு. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தா ஜீவனத்தில் பெருமை. இப்படியாக வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். பாருங்க, சில காரியங்கள் நான் வாசிக்கிறேன். ஜீவனத்தின் பெருமை ஒரு ஊழியராக இருக்கட்டும் அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியராகவோ விசுவாசியாகவோ வாழ தொடங்கும் போது மிகவும் உண்மையும் உத்தமமாக காணப்படுவார்கள். ஆனால் காலங்கள் கடந்து வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் உண்டாகும். வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும் போது உண்மை உத்தமம் போய் ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பமாகும். ஊழியராக இருக்கட்டும் அல்லது விசுவாசியாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள உண்மை உத்தமமாய் காணப்படும். அப்புறம் வாழ்க்கை உருண்டோடி வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வருகிற பொழுது ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பிக்கும். எப்போ ஆரம்பிக்கும்? செல்வ செழிப்பு வந்தோடனே ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்படி ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பமாகும் போது அவர்களுடைய ஆமைக்குரிய வாழ்க்கை மாறுவது. ஆடம்பரம் வந்துச்சுனாவே ஆடம்பரம் வச்சுன்னா ஆமைக்குரிய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. எப்படி மாற ஆரம்பிக்குது தெரியுமா? அவங்க ஆடம்பரமான வஸ்திரம், இப்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்துச்சுனாவே வஸ்திரம் அவங்க உடுக்கிற கூட எப்படி இருக்கும்? ஆடம்பரமா மாறும். இந்த மனிதர் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை என்று டிவியில் பார்க்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம், அனைவரையும் பார்க்கிறோம். ஆடம்பரமான வஸ்திரம், ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாகனம், ஆடம்பரமான ஆண்களா இருந்தா ஆடம்பரமான மீசை, ஆடம்பரமான தாடி. ஏன்னா ஆரம்ப ஊழியத்துக்கு வரும்போது பார்க்கவே பரிதாபமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக பண வசதி கூட என்ன மாறும்? வஸ்திரம் மாறும். சாதாரண பேர் சொல்ல போனவங்க என்ன போட ஆரம்பிச்சுவாங்க? கோட் சூட் போட ஆரம்பிச்சுவாங்க, சூட் போட ஆரம்பிச்சுவாங்க. சரி, அப்புறம் மீச தாடி மாறும். சரி, அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் முன்புள்ள விசுவாசிகளை கண்டால் மதியாமல் பேசுவது. முன்புள்ள விசுவாசிகளை, பழைய விசுவாசிகளை பார்த்தா மதிக்க கூட மாட்டாங்க, பேசக்கூட. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ரொம்ப சுகபோகமான வாழ்க்கையாக மாறி போய்விடுவது. ஆடம்பரமான ஜோடனை, பெண்களாக இருந்தால் ஆடம்பரமான ஜோடனை. எப்படி? பெண்கள் என்றால் லிப்டிக்,
பெண்கள் என்றால் லிப்டிக் போடுறது. இது எல்லாம் சாதாரண ஆட்கள் போடுறது இல்லை, சாதாரண ஊழியக்காரனோ விசுவாசிகளோ போடுறது இல்லை. ஏன்னா சாதாரண விசுவாசிகளுக்கு கஷ்டப்படுற உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் வராது. ஏன்னா அவங்க சோத்துக்கே பண்ணிக்கல லிப்டிக்கு. அப்புறம் என்ன போடுவாங்க, ஒய்யார கொண்டை. அது என்ன ஒய்யார கொண்டைன்னா தெரியுமா? ஒய்யாரமான கொண்டை போடுறாங்க. அப்படி மேலே கொண்டையை ஏறி போட்டு அது ஒரு கிளிப்பு ஒன்று போட்டு ஒய்யாரமான கொண்டை. இது இல்லைன்னு நான் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? டிவியில் மட்டும் வரல, நீங்கள் போய் நடக்கிற கூட்டத்தில் போய் பாருங்கள். ஆவிக்குரிய கூட்டம் என்று சொல்லுகிற அந்த கூட்டங்களில் நீங்கள் போய் பாருங்க. சரி, கதை சொல்கிறோம். அப்புறம் கீல்ஸ் வைத்த செருப்பு பார்த்துருக்கீங்களா? செருப்பு எதுக்கு? காலுக்கு, கால் பாதுகாப்புக்கு தான் செருப்பு. உருட்டி விட்டு கால் ஓடியதுக்கு இல்லை. செருப்பு எதுக்கு? பாதரட்சை என்பது காலுடைய பாதுகாப்புக்கு. உயரமாக கீழ்ஸ் வச்சு கால் விட்டு விட்டு கால் ஓடிக்கிறதுக்கு அல்ல. சரி, அப்புறம் ஆண்கள் என்றால் கோட் சூட், டை. அப்புறம் வயசை குறைக்கணும், இல்லை வயசை குறைக்கணும். ஆடம்பரம் வந்துருச்சுல்ல, வசதி வாய்ப்பு வந்துருச்சுல்ல, என்ன செய்யணும்? கையடிக்கணும். கையடிச்சு வயசை குறைச்சிக்கணும். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? ஜீவனத்தின் பெருமை. இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை. கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. ஆகவே அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நாம் யாரை பின்பற்றி போகிறோம்? யாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறோம்? யாருடைய வசனத்தை பின்பற்றி போகிறோம்? யாரை பின்பற்றி போகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. அவரை நாம் பின்பற்றி போக வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகணும். அவருடைய வார்த்தையை பின்பற்றி நம்ம போகணும். அப்படி நம்ம போனோம்னா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருப்போம். நீங்க இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களையும் அவர் வார்த்தையும் அவர் அடிச்சுவடுகளையும் நீங்கள் பின்பற்றி போகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தின் மேல அன்பு கூறாது இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லது நான் மேல் சொல்லிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்புள்ளவர்களாய் ஜீவனத்தின் பெருமையாகிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, உலக வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆண்டவராகிய நம்முடைய தேவன் நம்மை அழகாக படைத்திருக்கிறார். உலகம் நல்லா தானே இருக்குது. இந்த மே உலகம் கீழ் உலகம் நல்லா தானே இருக்கு. நமக்கு கூடி வந்து நமக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது. பெயிண்ட் எது தேவையா? பெயிண்ட் எதுக்கு? உலகத்துக்கு பெயிண்ட் எதுக்கு? இந்த உலகத்துக்கு பெயிண்ட் அடிச்சு நல்லா கீழ்ஸ் வச்சு செருப்பு வச்சு நல்லா வையாரமான கொண்டையை போட்டு உயர்ந்த வஸ்திரம் குடுத்திட்டு போனா தேவனுடைய ஆலயமாகிய பொன்னை நீ தேவனுடைய ஆலயமாகிய நீ பல பேர் உன்னைய காப்பாங்க. அப்ப தேவனுடைய ஆலயமாகிய அது அசுத்தப்படும். ஏன் இதையெல்லாம் முதலாவது ஊழியக்காரர்கள் போதிக்கிறதில்லை. அப்படியே போதித்தாலும் கேட்பதற்கு விசுவாசிகள் தயாராக இல்லை. அப்படி ஒருவேளை ஊழியக்காரர் போதிச்சாருன்னா நாங்கள் சபைக்கு வர மாட்டோம். அப்போ ஊழியக்காரர் ரொம்ப மட்டமாக எங்களை பேசுகிறார், அதனால நாங்கள் வர மாட்டோம். நீ வராட்டி போகிறேன், வராட்டி போ. நீ எதுக்காக வர? சபைக்கு எதுக்கு வருகிறாய்? சபைக்கு வருவது நல்லொழுக்கத்தை கற்றுக்கொண்டு
தேவனுடைய வழியில் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இன்றைய நாட்களிலே இந்த பெருமையாகிய ஜீவனம், ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணாம வாசிங்கள், அந்த வசனத்தை வாசிங்கள். ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை பெருமையான ஜீவனம் பண்ணக்கூடாது. பெருமையான ஜீவன வாழ்க்கை வாழக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பெருமையான ஜீவனம் பண்ணுகிறது அல்ல. சரி, அப்படி வேதவசனத்தை தெளிவாக சொல்றது நீங்க வீட்டில் போய் மற்ற காரியங்கள்ல வீட்டில் வாசிங்க. அதே 2 யோவான்ல இதை குறித்து நீ என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க நன்றாய் வாசித்து பாருங்க. ஆகவே கர்த்தருடைய மேல இந்த நாளிலும் இந்த வேளையிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய மேலாக நீங்கள் நாம அப்படி என்ன செய்யக்கூடாது? ஜீவனத்தின் பெருமை உள்ள வாழ்க்கை வாழாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை எழுதி கொண்டு அவர் நமக்கு எல்லாத்தையும் வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தகுதியான வஸ்திரம், புறப்பான அலங்கரிப்பு இல்லாமல் வேதவசனம் தெளிவா சொல்லுதுங்க. ஆகவே நீங்க தெளிவாய் வேதவசனங்களை படித்து புரிந்து இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாமல் இருந்து உலகமும் அது நிச்சயம் பொழுது போகும். தேவனை திட்டத்தின்படி செய்கிறவங்க என்னைக்கும் நிலைத்திருப்பார். நாம் என்னைக்கும் நிலைத்திருக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தாழ்மையை நாம் தெரிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி. இந்த நாளிலும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரத்துடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்பதை குறித்து, அப்படி வாழ்ந்த பெருமை கொண்ட வாழ்க்கையிலே பெருமையான காரியங்களை செய்த வீழ்ந்து போனவர்களை குறித்து, அல்லது இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வட்டாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை ஜனங்களை நாங்கள் பார்க்கிறதை குறித்து நாங்கள் நாட்களிலே அறிந்து கொள்வதற்கு யோசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த காணொலி மூலமாக பார்க்கிற கேட்கிறவர்களுக்கும், அல்லது இந்த ஆராதனை பங்கு பெற்று இந்த செய்தியை கேட்கிற கத்தர்களும் கத்தனாவை தொடர்ந்து இடைப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை முன்மாதிரியாக வைத்து அவருடைய வழியிலே நடந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம் கொள்ளலாம் என்பதை குறித்து எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆரோக்கியம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் வழியிலே வழியெடுத்து சென்று ராஜ்யத்தை சுதந்திரத்துள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்